ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயபிம்பம் படத்தோட திரைவிமர்சனம் தான் பார்க்க போறோம். கேஜே சுரேந்தர் இதை இயக்கியிருக்காரு. 2005 நடந்த காதல் கதைன்னு அதிலே போட்டிருக்காங்க. இது 2015 இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் 10 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம டைரக்டர் ப்ரொடியூசர் 2 பேரும் அவர் தான், சுரேந்தர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மதகத ராஜா எப்படி போன ஜனவரியில் ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆச்சோ, அந்த மாதிரி இந்த மாயபிம்பம் இந்த ஜனவரியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆகாஷ், ஹரி, இன்னும் 2 நண்பர்கள், மொத்தம் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த கதையில. அதுல ஆகாஷ்ன்றவர் ஹீரோ, டாக்டருக்கு படிக்கிறாரு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. ஹரின்றவர் ஒரு நண்பர், இவர் கூட இருக்கிறவங்க. அதே சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஜானகின்றவங்க தான் ஹீரோயின், அங்க ஒர்க் பண்றாங்க. ஹீரோயினும் ஒரு பஸ்ல பக்கத்துல இருக்க மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. இவர் நண்பர் ஹரின்றவர் இவருக்கு லவ் தப்பா சொல்லி கொடுத்துட்றாரு. அதை ஃபாலோ பண்ணி அவங்க லவ் பண்ணும்போது ஒரு சின்ன ட்ராஜடி மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அது எந்த அளவுக்கு ஒரு லவ் பாதிக்குதுன்றதான் மீதி படம். இது ஒரு லாஜிக்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மாதிரி சவுண்டு, இந்த பேஷண்ட்டை வச்சு கிளாஸ் எடுக்கிறதுக்கு டாக்டரு, இது எல்லாமே பின்னாடி சைண்ட் ஆஃப்ல ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மியூசிக்லாம் அந்த ஸ்கூல் சவுண்டு மியூசிக் மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹாஸ்பிட்டல் காமெடிலாம் இவரு உங்கள் நண்பர்கள் அந்த லவ்வர் எல்லாம் சேர்ந்து பண்றதுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஜானகியோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க பார்வை, அந்த லவ் மியூசிக் ஏற்ற அந்த ஃபீலிங் அவங்க பண்றது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இந்த பழைய இதயம் முரளி, சேது படம், இந்த மாதிரி நம்ம 90ஸ்க்கு பார்த்து வளர்ந்த அந்த டைப் படம் தான் இது. ஆக்சுவலா இந்த விருமாண்டி படம் மாதிரி பசுபதி ஆங்கிள் ஒன்று, கமலஹாசன் ஆங்கிள் ஒன்று கதையை சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரே கதை தான். இன்டர்வலுக்கு அப்புறம் அதே சீனு அதே இதை ஹீரோயின் சொல்ற மாதிரி ஒரு இது காட்டியிருப்பாங்க. இது ஒரு 3/4 மணி நேரம் கதையை ஒரு 2 மணி நேரம் போட்டு ஜவ்வா இழுத்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா, கொஞ்சம் ஸ்பீடா, கொஞ்சம் நல்லா மேக்கிங் பண்ணியிருந்தா அந்த யதார்த்தம் மாறாம இது ஒரு காவியமா நின்று இருக்க வேண்டிய படம். ஓகே, இது ஒன் டைம் பார்க்கலாம். இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க.